இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஸ்டாட்ஸை பார்த்துடலாம். இப்போ இருக்க டயர் 1 கம்பெனிஸ் லைக் விப்ரோ, HCL, TCS இந்த இடத்துலலாம் அரௌண்ட் 25% ஆஃப் பீப்புள் மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களாலே ஐடி கம்பெனிக்குள்ளே போக முடியும், நல்ல பிளேஸை செக்யூர் பண்ண முடியும், நல்ல பொசிஷன்லையும் இருக்க முடியும். ஏன் நம்ம டயர் 1 பற்றி பேசணும்? ஈவன் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஜக்மா, பீட்டர் தியல் இவங்க எல்லாமே பெரிய கம்பெனிஸோட CEO. இவங்களுமே வந்து நான் இன்ஜினியர்ஸ் தான். அப்போ ஓகே சார், இப்போது நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன், இல்லை பிஏ முடிச்சிருக்கேன், இல்லை பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். நான் டெஸ்டிங் எடுக்கலாமா, இல்லை டெவாப்ஸ் எடுக்கலாமா, இல்லை டேட்டா அனலிஸ்ட் எடுக்கலாமா, இல்லை சப்போர்ட் ரோல் போகலாமா? இந்த கொஷின்ஸும் உங்களுக்கு ரைஸ் ஆகும். இந்த மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் ஆகலைன்னா நீங்கள் இன்னும் ஐடியை பற்றி எதுவுமே ரிசர்ச் பண்ணல. பட் உங்களுக்கு ஐடி கம்பெனிக்குள்ளே போகணுன்னு ஆசை மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுவே ஒரு பெரிய தப்பு. நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன ஃபீல்டில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எதில் ஜாவா வருது, எதில் பைத்தான் வருது, எதில் என்ன வருதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. நம்மக்கிட்ட யூடியூப் இருக்குது, ChatGPT இருக்குது, இத்தனை விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டெக்னாலஜி எடுத்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க சொல்லி கொடுக்குறதோ இல்லை அவங்க சொல்கிறதோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த டொமைன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ என்கிட்ட நீங்கள் வந்து எனக்கு என்ன டெக்னாலஜி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்கள் ப்ரொஃபைல் எடுத்து அனலைஸ் பண்ணுவேன். நீங்கள் எப்போ டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, உங்களோட சிஜிபிஏ எப்படி இருக்குது, நான் உங்களை எந்த டொமைனில் கொண்டு போனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வருவீங்க. இங்கே பிஏ, பிகாம், பிஎஸ்சிலேருந்து வந்தவங்களுக்கு நான் 35-40 லேக்ஸில் ப்ளேஸ் பண்ண பீரியட் எல்லாமே இருக்குது.